உள்ளங்கை வறட்சி, உள்ளங்கால் வறட்சி இதுக்கு எதுவும் தீர்வு இருக்கா அப்படின்னா, வீட்டில் இருக்க 2 பொருட்கள் இந்த பிரச்சனையை நாள் முழுக்க உங்களுக்கு தீர்த்து வைக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, கற்றாழை ஜெல் தேவையான அளவு கற்றாழையை வெட்டி மேலே இருக்க தோலை எடுத்துட்டு அதில் இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கைகளில் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கால்களில் பிரச்சனை இருந்துச்சுனாலும் கால்கள்லையும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி வாஷ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த நாள் முழுக்க ஏற்கக்கூடிய அந்த ட்ரை ஸ்கின் பிரச்சனை ஆரோக்கியமான முறையில் தீரும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் ஃபீலிங்ஸே இருக்காது, நல்ல முறையில் இருக்கும். சோற்று கற்றாழையில் அலோயின் அப்படின்ற ஒரு பயாக்டிவ் காம்பவுண்ட் இருக்கு. இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு சருமத்தை அமைதிப்படுத்தும். அந்த ஒயிட் பேச்சஸ் ட்ரை ஸ்கின் வெடிக்க ஆரம்பிக்குது இல்லையா, அந்த தோல் ரியாக்ட் பண்ணுது இல்லையா, ஸோ அதை அமைதிப்படுத்தி ஸ்கின்னை நார்மல் டைப்ல வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று தேன். தேன்ல ஹைட்ராக்சி மெத்திலின் ஃபர்ஃபுரால் HMF அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு. இது சருமத்தில் இருக்க ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகுது. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு. இது போன்ற மேலும் சிம்பிளான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.